எப்படா ஒரு மனுஷன் சிக்குவான், அவனை எப்படா வச்சு செய்யலானே வெயிட் பண்ணுவீங்களா? இந்த தமிழ்நாட்டோட அரசியல் ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. எதனாலனா இந்த ஆட்சியை பிடிக்கிறனால இல்ல, இங்க இருக்கிற சில முட்டா பயல்களை கடந்து வரணுன்றனால சொல்லுவாங்க. என்னன்னா 2 நாளா யூடியூப், இன்ஸ்டாகிராம் மீம்ஸ் பேஜ் ஓபன் பண்ணாலே நம்ம உதயநிதி ஸ்டாலினோட போட்டோவும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் நிவாஷினியோட போட்டோவும் தான் வருது. முந்தா நேத்து நான் கூட தாண்டா பதஞ்சலி சில்க்ஸ்ல ஏதோ saree போட்டிருக்கானுங்கன்னு எனக்கே தெரியாம ரீபோஸ்ட் பண்ணேன். என் பொண்டாட்டி யாருக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக நீ அதை ரீபோஸ்ட் பண்ணேன்னு கேட்டா. தெரியாம அந்த மனுஷன் கை பட்டிருக்கோம். இது ஒரு கொலை குத்தமா? தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை நடக்குதுடா, அதெல்லாம் தட்டி கேளுங்கடா. கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கோங்கடா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? சப்பா, தயவு செஞ்சு நிறுத்துங்கடா டேய். யூடியூப்பை திறந்தாலே 2 பேர் சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு உதயநிதி பொம்பளை பொறுக்கி நான் அடிப்படை இதெல்லாம் தேவையா? எல்லாரும் ஒழுங்கா முதல்ல. அந்த மனுஷன் தெரியாம பண்ணியிருப்பாரு. இதே நம்ம உதயநிதி ஸ்டாலின் நிவாஷினியை கூட்டிட்டு ஏதோ ஹோட்டலுக்கு போனாரு, மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா நீ மவுண்ட் ரோட்ல பேனர் கூட வை. ஒரு ரெஸ்பெக்டடான ஒரு டெபுட்டி சிஎம் போஸ்டிங்ல இருந்துட்டு இப்படி பண்ணலாமான்னு மவுண்ட் ரோட்ல பேனர் வை. ரீபோஸ்ட் பண்ணதுக்கெல்லாம் அந்த மனுஷனை வச்சு செய்யாதீங்கடா, பாவம்டா.